சரி இப்ப என்ன பண்ணலாம் சத்தியமா நானும் உள்ளதானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு கேட்கலன்னா ஹாரன் சத்தம். வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு என்னோட ஒய்ஃபுக்கு பர்த்டேங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தா பெருசாக பர்த்டே கொண்டாடாத ஆள். பட் ஈவெண்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே வந்து பார்த்தா நான் கொண்டாட போகிறேன். ரொம்ப பெருசாக கிடையாது, பட் ஈவெண்ட்டோ லைட்டாக வந்து பார்த்தா கொண்டாட போகிறேன். அது போக இன்றைக்கி வந்து என் மச்சாவும் வந்திருக்கான். இன்றைக்கி மச்சான கதரோட போகிறோம். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் பெருசாக பர்த்டே செலிப்ரேட்டே பண்ண மாட்டேன். இதில் எப்படி வசா நீ சர்ப்ரைஸ்லாம் கரெக்டாக பண்ணுவேன்னா, நினைவுகள் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டுங்க நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்களை காண்டாக்ட் பண்ண அவங்களே நமக்கு எல்லாமே பண்ணித்தரேன். இந்த ஃபைட் ப்ராங்க்லேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஸ்வீட் பாப்பா என் மாமா பொண்ணுக்கு தான் வந்து பண்ண இந்த ப்ராங்க் பிளான் பண்ணி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் என் மச்சானை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டு என் மச்சான் வந்தே ஆகணும்னு சொல்லி நான் அடம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் மச்சானும் வந்து பண்ணேன், காலேஜ்லேருந்து நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராங்க் அப்படியே வந்து பண்ணேன் என் மச்சானுக்கு மாற்றி வச்சிட்டேன். ஸோ வந்து இந்த ப்ராங்க் வந்து பண்ணேன். ஆனால் ஆக மொத்தம் 2 பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுவாங்க இன்றைக்கி. அது போக வந்து பண்ணால் ஆக்சுவலி இன்றைக்கி 3:30 மணிக்கு கிளம்பி நம்ம சன்ரைஸ் பார்க்க போக வேண்டியதுங்க. டைம் வந்து பார்த்தா 4:40 ஆச்சு. ஸோ டிடிஎஃப் நம்ம சேனலுக்கு ரொம்ப சொல்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் விலைக்கு தெரிவித்துக்கோங்க. அண்ட் வந்து என் பொண்ணுக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ஸோ டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா மார்னிங் 5 o'clock ஆச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி முடிகிற வரைக்கும் நான் ஓட்டிட்டு போவேங்க. அதுக்கப்புறம் என் மச்சான் கிட்ட கொடுத்துருவேன். வந்து ஃபுல்லாமே மழை பெஞ்சிருக்குங்க நம்ம தோட்டத்து வழியில். என்னாச்சு சொல்லும் எந்த டோர் முடியல, வீட்டுக்கு அதுவும் முடியலையா? பெரிய குத்தம் பண்ணிட்டேடி. சரி மாப்பிள்ள டக்குன்னு ஓடி போய் கதை மட்டும் மூடிட்டு மாப்பிள்ள. ஸோ எங்கே வாசா போகிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க டால்ஃபின் நோஸ். பட் மேப்பில் என்னன்னு தெரியலங்க, டால்ஃபின் நோஸ் டெம்பரவரிலி க்ளோஸ்டுன்னு வருது. ஆக்சுவலி நம்ம ஊர் சைடில் கட்டாஞ்சி மலையிலையும் குருந்த மலையிலையும் சூப்பராக சன்ரைஸ் ஆகுங்க. ஆனால் என் பொண்ணு இருந்துட்டு பக்கத்துலலாம் வேணாமாம்மா, எப்போ வேணால் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம், கொஞ்சம் தூரமாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கேரளாவில் பீச்சில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். கேரளா பீச்சும் பிளானு, அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போகலாம் அப்படிங்கிறதும் பிளானு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சதை வச்சு ஊட்டிக்கு கூட போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஓகே டிடிஎஃப் வந்து என்ன எதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் பண்ணி பண்ணுறீங்க. டைம் ஆச்சுன்னா மார்னிங் 6:15 ஆச்சுங்க. அவ்வளோதாங்க விடிய ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பயங்கரமாக அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே வந்து பார்த்துட்டுனா ஏர்லி மார்னிங் டைமில் வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் இத்தனை வருஷத்துலங்க இத்தனைக்கும் வந்து பார்த்தா நம்ம ஊட்டி அடிவாரத்தில் தான் இருக்கோம். பல வாட்டி ஊட்டிக்கு வந்திருக்கோம், இந்த டீ குடிக்கணும்னாலாம் ஊட்டி வந்திருக்கோம். பட் ஒரு நாள் கூட வந்து பண்ண இவ்வளோ ஏர்லி மார்னிங்ல வந்ததே கிடையாது. அண்ட் வந்து சன்ரைஸ் ஆகுற மாதிரியே தெரியலைங்க. ஆனால் வெளிச்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்பாட்டுக்கு டெஸ்டினேஷனுக்கு டேரக்டாக போய் ரீச் ஆயிடுவோம். மயில இந்த டீ கடை ஞாபகம் இருக்கா? ஆமாம் லவ் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த டீ கடையில் போச்சு ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன். எக்கோ ராக் ஆர்ச்சேடியன் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமு. இதுதானா அந்த இடம்னு தெரியல. ஆடா நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. ஸோ லொக்கேஷனே சும்மா ஜம்முன்னு இருக்குது. என் ஸ்வீட்டு இந்த சன்செட்டுலாம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா மேடமு? ஓகே, சன்ரைஸ் தான் பெருசாக பார்த்தது இல்லைன்னு சொல்லி சன்ரைஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போயிட்டு இருக்கோம். 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. எங்கடா டேய், காலேஜுக்கு நேரமாக அனுப்பிச்சிடுறாடா. என் பொண்ணுகிட்ட பிடிச்சதே அதுதாங்க, நேரமாக அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் டிடிஎஃப் லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆர்ச்சேடியன் அப்படிங்கிறது தாங்க லொக்கேஷன் பேர். இன்னொரு 2 minutesல போய் ரீச் ஆகிடுவோம். ஆனால் இங்கே வியூ பாயிண்ட் எங்கண்ணே இருக்கு? ஓகேண்ணே, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணா கடை ஓப்பன் பண்ண? டீ தரீங்களா? டீ லேட் ஆகுங்களா? அதுதான் கேட்டேன். வேற என்ன ரெடியாக சாப்பிட்றதுக்கு இருக்கு? முறுக்கு மிச்சர் தான். சரி நீங்கள் ரெடி பண்ணுங்க, நாங்கள் வியூ பாயிண்ட் போயிட்டு வந்துடும். அவளை காரை வந்து பின்னாடி பார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலி மழை வருதுங்க. இவ்வளோ நேரம் ஒரு துளி வரலைங்க. நான் இறங்குறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு பிடிக்காம போல வெல்கம் பண்றாங்க. அவ்வளோதான், நின்றுச்சு பாரு, நின்றுச்சுடி. அதுக்கு நீ அது என்னடா மேஜிக் மாதிரி இருக்கு, டக்குன்னு திருதுப்புன்னு தோறுச்சுங்க, அப்புறம் நின்றுச்சுங்க. நின்றுச்சு, கம்ப்ளீட்டா நின்றுச்சு. சொல்ல முடியாது. ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காரு. ஹாய் மாப்பிள்ள, தொட்டு பார்த்துக்கலாங்களா? ஸோ ஆக்சுவலி
சும்மா பாப்பா வந்து பண்ண டாகேஷ்னு சொல்லி தான் நாயங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. நம்ம ஆக்சுவலி ராஜன், அவங்கெல்லாம் டாகேஷ். ஸோ வந்து அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது பிஸ்கட் தரேன் அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னாங்க. உடனே வந்து பாருன்னா நம்ம மாப்பிள்ளை வந்து போகிறது இன்னும் ஒரு மாதிரி குசியாகி நம்ம கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வா 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 வா. என்ன மாப்பிள்ளை பிஸ்கட் போட்டால் தானடா குசியாவீங்க, இப்போல்லாம் என்னடா பிஸ்கட்னு சொன்னாலே குசி ஆகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பியாக வரான்னு. வாடா மாப்பிள்ள, வா 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 வா. நாங்கள் ஜம்முன்னு பிஸ்கட், உனக்கு என்ன பிஸ்கட் பிடிக்குன்னு சொல்லு, இந்த அண்ணன் வாங்கி தரேன். அண்ணா பிஸ்கட் பாக்கெட் கொடுங்கண்ணே. இது உங்கள் நாயாண்ணா? ஓ சரி 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 சரி. வழியே காமிச்சிடும். ஓ அப்படியா? பிஸ்கட் ஆமாம், பிஸ்கட் மட்டும் ஆமாம், பிஸ்கட் கையில் கொண்டே போகணும் வரும்போது. ஆக்சுவலி நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டே வந்துடுவாராம். இவர் தான் இன்னைக்கு நமக்கு கைடு. எங்கடா மாப்பிள்ளை போயிட்டு? பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். ராகேஷ் நல்லா சாப்பிட்டு எங்களுக்கு வழிகாட்டுறேன். எல்லாம் சன்ரைஸ்க்கு யாரும் நேரமாக வந்தது கிடையாது. ஸோ இங்கே பசங்களும் வந்திருக்காங்க சன்ரைஸ்க்கு. பட் அவங்களுமே வந்து பண்ண லேட்டாக தான் வந்திருக்காங்க. அண்ட் வந்து இன்னைக்கு சன்ரைஸ் பார்க்க முடியாதுங்க. சரி வாங்க போகலாம். மாப்பிள்ளைய சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு போகலாம். நம்ம கடைக்காரர் என்ன என்ன சொன்னாங்கன்னா, பிஸ்கட் பாக்கெட்டை கையில் வச்சுக்கோங்க, உங்கள் கூடயே வழி காட்டிட்டு வருவார், அப்புறம் போட்டுருங்க, அப்புறம் அவரே வந்துடுவார் அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் இப்போவே போட்டோம். மாப்பிள்ள வா, அவன் இதுக்கப்புறம் வருவானா? ஸ்வீட்டு சேஃபாவா? வலிக்கிற போது அண்ணா வியூ பாயிண்ட் இப்படியா? ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட்லங்க மேகங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படிதான் காமிச்சிருந்துச்சு இன்டர்நெட்டில். அதை பார்த்து தான் நாங்கள் ஆசையாக போகிறோம். இங்கே ஒரு 2 வழி புரியுதுங்க. இந்த 2 வழியில் எந்த வழியில் போகிறதுன்னு தான் தெரிலங்க. அங்கே நம்ம ஆளுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. டேய் வாங்கடா, அங்கே போய் எடுக்கலாம்டா, வாங்கடா. ஆக்சுவலி இங்கே 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தா ஓரளவுக்கு தான் மேடாக இருக்குது, இன்னொன்று தான் வந்து பார்த்தா நல்ல மேடாக இருக்குது. வியூ பாயிண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தா மேகங்களுக்கும் மேலே இருக்கும். அதனால இந்த வழி தானோ அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து பார்த்தா மாப்பிள்ளை வந்து அங்கே போய் நிற்கிறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியிலே போகிறோங்க. எல்லாரும் ஸ்டோரி போடுவாங்க மாமா இந்த மாதிரி எல்லாம் வந்து. உடனே பார்த்து இப்பதான் பாக்குறேன் நேர்லயே. இனிமேல் நீ கவலைப்படாத, வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பார்ப்பேன். பாப்பா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஸ்டோரி போடுவாங்க, நான் ஸ்டோரியில் தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் பெருசாக போனதே இல்லை அப்படின்னாங்களா. இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னோட ஸ்டோரியவே பார்ப்பாங்க, கவலைப்படாத. அந்த அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நீ தான் வரமாட்டேங்கிறியே. தீபாவளி லீவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைடினா போமா. இன்டர்னல் மாமா இப்போ போமா. நம்ம மச்சானும் நம்ம பாப்பாவும் வந்து பண்ண பெருசாக ட்ராவல்லாம் பண்ணது இல்லைங்க. இதுக்கப்புறம் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. அதனால தான் வந்து பண்ண ரொம்ப எக்ஸைட்டிங்காக எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் இல்லைங்க. எது எதுல பிக் நல்லா வரும், எது ஸ்டோரி நல்லா இருக்கும்னு தெரியாது. அதான் நல்லா எடுத்து வச்சுட்டு நான் எல்லா டைமும் ரசிச்சு எடுக்கிறியே, அவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு நினச்சிட்டேன். இல்ல மெமரிஸ் தானே. உண்மையாகவே இப்படி தான் போகணுமா, இல்லை நம்ம சும்மா போயிட்டு இருக்கோமா? நம்ம போய்கிட்டே இருக்கோம், ஒருவேளை இப்படி மேலே போயிருக்கணுமோ? அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி போயிருக்கணும் போலடி. மேப் அந்த பக்கம் தான் காட்டுது, ஆனால் அண்ணாங்கெல்லாம் இப்படி போக சொல்கிறாங்க. சரி விடுங்க, அண்ணா ஸ்வீட்டு வழுக்கும், பார்த்து வா. இல்லை இல்லை இது வழுக்காது. அப்படியா? சரி பார்த்து வா. அண்டு டிடிஎஃப் ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்னன்னாங்க, நம்ம இந்த பேக் வந்து பண்ண கிழிஞ்சிருச்சு. எப்படி கிழிஞ்சதுன்னு தான் தெரில, பட்டு சூப்பரான பேக்குங்க இந்த பேகு. ஸோ எங்கே போனாலுமே எல்லா திங்ஸுமே போட்டுட்டு நம்மளோட அத்தனை திங்ஸையும் வந்து பாருங்க பேண்ட் பாக்கெட்டில் வைக்க முடிய மாட்டேங்குது. அத்தனை திங்ஸையும் வந்து பாருங்க ஜம்முன்னு இந்த பேக்கில் போட்டு தான் இத்தனை நாள் சுற்றிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பாருங்க கிழிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கிழிஞ்சதே தெரியாமல் வந்து பாருங்க கொஞ்ச நாள் நான் போட்டுட்டு இருந்திருக்கேன். இது ஒரு மாதிரி தெரியவே இல்லைங்க கிழிச்சது மாதிரியே. இது வந்து இந்த கலரோடு இப்படி மேட்ச் ஆனதுனால பெருசாக நான் பார்க்கவே இல்லை இதை. என்ன மேலே பாருங்க, அவனும் போறான் பாருங்களேன். பரவாயில்ல, என் பொண்ணு பெருசாக ட்ரெக்கிங்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா பூந்து விளையாடுற ட்ரெக்கிங்கில் என்னடி ஓடிலாம் போடுறேன். ஏய் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோன்னு சொல்லி மாப்பிள்ளை இண்டிகேட் பண்ணுறாரா, இல்லை அங்கே வேறு ஏதாவது நாயை பார்த்து குறைக்கிறாரான்னு தெரிலைங்க. எம்மா டேய் டேய் இரு 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 பார்த்துட்டியா? இன்னும் நீ பார்க்கல. வா 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 வா, தள்ளி விட்டுட்டீங்கன்னா நீ வா, நான் பார்த்துக்கிறேன் நீ வா, பார்த்து வா. குதி குதி ஆமா சொல்லிட்டு அங்க பாரு, சூப்பர்ல. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இன்னும் அந்த மலைக்கு மேல இருந்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பாப்பா இந்த மலைக்கு மேல எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம பயங்கர ஹைட்ல தான் இருக்கும். இங்க இருந்து சன்ரைஸ் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்ல. அந்த சன் வந்து பண்ண இங்க வந்துட்டாரு. மேகங்கள்லாம் வந்து பண்ண இங்க ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குமாமாங்க.
அது ஒரு டைமுங்க நம்ம அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டே இருந்தால் தான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்க முடியும் நம்ம. ஒருவேளை ஏர்லி மார்னிங்கில் சன்ரைஸ் ஆகிற டைம்லலாம் அதிகமாக இருக்குமோ? இன்னைக்கு ரொம்ப அதிகமாக மோடம் போட்டுருந்துச்சுங்க. மேபி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளால பார்க்க முடியல. வா மாப்பிள்ள போகலாம். இதை பார்த்து தாண்டா கற்றுட்டு இருந்திருக்கான் போல. ஏய் இதை பார்த்து தாண்டி கத்திட்டு இருந்திருக்கான். அவங்க போட்டு போயிருக்காங்க போல. ஆமா நான் எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு நீ பார்க்கும்போது. வா 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 அது அது அதை பார்த்து தான் மாற்றி. வா வா மாப்பிள்ள அது யாரும் இல்லை. ஆமா அது பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கு. டக்குன்னு யாரும் மயங்கி விழுந்திருக்கிற மாதிரி இருக்குல்ல அது. ஆமா அப்படிதான் இருந்துச்சுங்க அங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ பார்த்தா ஹெல்மெட் மேலே அந்த ஜாக்கெட் வச்சுருக்காங்க. அவன் சுற்றி வந்துட்டாண்டி. அது ஒன்றும் இல்லைம்மா இங்கே வாங்க. எப்படி இண்டிகேட் பண்ணுறான்ல செம. சரி மயிலு வா. இப்போ தாண்டா ஒரு வழியாக வரான். ஆக்சுவலி டிடிஎஃப் அந்த ஹெல்மெட்டுக்கு மேலே ஜாக்கெட் இருந்துச்சு இல்லைங்க, அந்த ஜாக்கெட்டே வந்து பாருன்னா தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம். இப்போ தான் வந்து பாருன்னா ரியலைஸ் பண்ணுறோம் அங்கே யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஸோ வந்து அங்கே வந்து பாருன்னா ஜாக்கெட்டும் ஹெல்மெட்டும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி போங்கடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருன்னா மறுபடியும் வந்து பாருன்னா மாப்பிள்ள வந்துட்டான். இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்படி இண்டிகேட் பண்ணுறான் பாருங்களேன். எங்கள் வீட்டு நாய்ங்களும் கத்துங்க தான், ஆனால் இந்த அளவுக்கு அறிவாலாம் வந்து போய் கத்தாது. இந்த நாய்க்குட்டி செம்ம அறிவு. ஏண்டி பக்குன்னு ஆயிடுச்சுடி. திரும்பி இல்லை கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. கீழே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா என் தலைவி. டக்குன்னு பார்க்குறதுக்கு கீழே விழுந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க. இப்போ நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குதாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா பாப்பா வந்து பார்த்தா நல்லா விரிச்ச தலையோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட நீங்கள் அப்புறம் பிடிங்கிட்டாரு ஹேர் பேண்டை. வெளியே போகிறோமே புருஷனுக்கு ஒரு ஹேர் பேண்ட் எடுக்கணும்னு ஏதாவது தோணுச்சா? அதுக்கு தான் நம்ம உங்க முடியவே நான் நைட் வெட்டுறேன். கொன்னுருவேன் ஒன்று. தூங்கும்போது வெட்டிக்கிட்டா சரியா போயிடும். ஒரே ஒரு வார்த்தை கேட்டேங்க. ஒன்றும் பெருசாலாம் கேட்கலைங்க. இந்த பர்த்டேக்கு உன் கூட இருக்க முடியுமான்னு கேட்டேன் என் தலைவி கிட்ட. ஆனால் அதுக்கு கல்யாணமே பண்ணிட்டா என்ன. வாடி நேற்று தான் இதை பற்றி நாங்கள் பேசிட்டு சிரிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நைட்டு 12 மணிக்கு நான் விஷ் பண்ணலைங்க. அதையும் நான் ஒழிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால நானும் தூங்கிட்டேன், மச்சானும் நல்லா தூங்கிட்டான். ஸோ பாப்பாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் மட்டும் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அக்கா வந்து மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணினாங்க. அவ்வளோதான். ஸோ பசங்க நமக்கு பின்னாடி தாங்க வந்தாங்க. ஆனால் நமக்கு முன்னாடியே ஏறிட்டாங்க. புரியல. நான் பைத்தியக்காரனுங்க இங்கே வந்து சரக்கு அடிச்சுட்டு உடச்சி வச்சிருக்கானுங்க. அதாவது ஒன்றும் இல்லை, தேவதாஸ்ல இருக்காங்களோ. சரி சரக்கு அடிக்கிறானுங்க. அந்த பாட்டில் அப்படியாவது திரும்பி கொண்டு போக வேண்டியதானே. இன்னும் அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ஸ்வீட்டு வா. அவ்வளோதான் வாவான்றீங்க. இங்கே வலிக்கிற போது அங்கே இங்கே கல் மாதிரி இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கலாம். இங்கே நின்றுட்டு போதும். அதுக்கு அதுவே பரவாயில்ல. ஏன்னா இது ஒரு மாதிரி ஸ்லைட் ஆகாது இல்லைங்க, ஒரு மாதிரி க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கீழே அங்கே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி மேகம் இங்கே இருந்துச்சுன்னா ஐயோ அப்படி இருந்திருக்கும். டேய் அங்க பாருடா, மேகம்லாம் போக போக தான் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா அந்த மாதிரி அப்படியே நடுவில் அங்கே ஒரு வீடு கட்டிடலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை தான். காஷ்மீர்ல வீடு கட்டி இருக்கணும்னு ஆசை. ஃபியூச்சர்ல பார்ப்போம். வேணாம் பாகிஸ்தான் குண்டு போடுவான். என் நாய்க்குட்டி எங்க போச்சுன்னே தெரியலடி. ஆமா இங்கதான் சுத்திட்டு இருந்தா. போட்டோ எடுக்குமா? அப்படியா? நான் வந்ததுக்கப்புறமே காணோம். இல்ல என் போட்டோலாம் இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பிளான்? போய் டீ. ஓகே டீ சாப்பாடு சாப்பிட்றோம். அப்புறம் வேற ஏதாவது ஸ்பாட்டுக்கு போயிட்டு போகலாமா? எப்படிடா? வேற ஏதாவது போற வழி இருந்துச்சுன்னா போயிடலாம். போகும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா போய்க்கலாம். ஓகேங்க. வந்து என்ன எதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா 8:30 ஆச்சுங்க. இங்கே எக்கச்சக்க சிட்டுக்குருவிகள் இருக்குது. அங்கே சாப்பாடு கொஞ்சம் கொட்டியிருக்காங்க போல். ஸோ அந்த சாப்பாடை வந்து பண்ணால் அழகாக குத்தி குத்தி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அங்கே வந்து பண்ணால் நம்மளோட கோப்ரோ வச்சுருக்கேன். அங்கே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த ஹோல்ஸ்குள்ளே தான் வாழ்கிறானுங்க. ஆக்சுவலி இப்போல்லாம் வந்து பண்ணால் நம்ம சிட்டுக்குருவிங்களே பெருசாக பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம பாட்டி வீட்டில் எக்கச்சக்க சிட்டுக்குருவிங்க இருக்குங்க. பட் இப்போல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு சிட்டுக்குருவி பார்க்குற மாதிரி இருக்குது. ரீசெண்ட் டைமில் கூட எங்கேயோ பார்த்தேன், பட் எங்கேன்னு மறந்துட்டேன் நான். ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கானுங்க. ஏய் வளர்க்குறாங்க போலடி. இங்கே பாரு அதுக்குள்ளேயும் இருக்காங்க. இங்கே பாரு அங்கே பாரு. அது கிழிச்சிட்டு வரானுங்களா என்ன கதைன்னு தெரியலையே. அந்த இது நெட்டுக்கு பின்னாடி இருக்காங்க. வைக்காதீங்க. சரி வாங்க. இரு தரேன். நான் வரல. டேய் தப்பு தானே இது. நம்ம டாகேஷ் தப்பு தான். டாகேஷ் அவன் விட மாட்டேங்கிறான். யாரும் ஒரு பிஸ்கட் கூட விட மாட்டான். அவன் ஒரு பிஸ்கட் கொடுக்க ரெடி இல்லை. நான் அவங்களுக்கு வழி காட்டி கூப்பிட்டு போய் கைடு வேலை செஞ்சு நான் சம்பளத்தை வாங்கினா யாரா நீ நடுவில் வந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுமா நான் இன்னும் வாங்கிட்டேன். ஆனால்
இன்னும் ஒரே ஒன்று தாங்கண்ணா. இன்னொரு பிஸ்கட் போயிட்டு அப்போ அவன் இங்கே கைடாக தான் வேலை செய்கிறானா? அப்படியாண்ணா? ஆக்சுவலி காலையில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க, அந்த நாய்க்குட்டி வந்து பாருன்னா இங்கே கைடாக வேலை செய்யுது போல அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே இங்கே கைடாக தான் வேலை செய்கிறானா? அம்மா ஆக்சுவலி என்னாச்சுன்னாங்க, இங்கே ஒரு நாய் இருந்துச்சு இல்லைங்க. இங்கடா மாப்பிள்ள இப்போ ஒருத்தன் விளாக் எடுக்கும்போது காணாமல் போயிடுறான். அந்த கருப்பு கலர் நாய் இருந்துச்சு இல்லைங்க. ஸோ இங்கே இருந்தானா சரி, நாங்கள் வந்து இங்கே அண்ணன் கடையில் வந்து பாரு தோசை வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை தோசை சாப்பிடுவானான்னு கேட்டேன். சாப்பிடுவார் அப்படின்னாங்க. சரிண்ணே, இவன் எவ்வளோ சாப்பிடுவானோ அவ்வளோ போட்டுருங்க, நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னேன். இல்லை நான் தினமும் சாப்பாடு போட்டுட்டு தான் தம்பி இருக்கேன்னாரு. இல்லை நான் என் கையால் போட்டுதான் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த நாய் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவன் பயங்கர சூட்டிப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படி தான் தம்பி காலைல 6 மணிக்கு டான்னு வந்துடுவார். ஈவினிங் எத்தனை மணிக்கு நான் போவார் திரும்பி? நைட்டு ஒரு ஆள் வருவாராம். நைட்டு 7:30 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டு வராங்க. இங்கே லோக்கல் அண்ணா நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. லோக்கல் வண்டியும் டூரிஸ்ட் வண்டியும் கரெக்டாக கண்டுபிடிச்சிப்பாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக ஆள் எங்கே வர்றாங்களோ அவங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வந்துடும். அது கூப்பிட்டு போயிட்டுங்க அவங்க கிளம்புற வரைக்கும் அங்கேயே நின்று வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வருமாமா. சே, இது கேட்கும் போதே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்ல ஒரு வைப். இதான் இங்கே தான் மாப்பிள்ள வந்துட்டான். டிடிஎஃப் டைமில் வச்சுன்னா 9:49 ஆச்சுங்க. ஆக்சுவலி நம்ம தம்பியும் பாப்பாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே சாக்லேட் வாங்க போயிருக்காங்க. நம்மளோட ப்ராங்க் பண்ணக்கூடிய நம்ம பசங்கள்லாம் நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஊர்லேயே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் வச்சு தான் ப்ராங்க் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு வேறு தெரியலைங்க. ஆக்சுவலி நேற்று நைட்டா இல்லை இன்னைக்கு காலையிலையான்னு மறந்துருச்சு. ஸோ ஃபோன் வந்து பண்ண வச்சுட்டு போயிட்டேன். பேரே வந்து பண்ண ஃபைட் ப்ராங்க் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதை வந்து என்னம்மா இது ஃபைட் ப்ராங்க்னு என்னமோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அது ஃபைட் மாஸ்டர்ஸ் டி நம்ம படத்தில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஏன் ப்ராங்க்னு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு வேறு கேட்டாங்க. ஸோ மாட்டலைன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. அது ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓகே, டிடிஎஃப் வந்து என்ன இது செய்ய பாட்டுக்கு கட்சியில் ட்ரை பண்ணுங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 13:01 ஆச்சோ. ஸோ ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஊருக்கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. சீரியஸாகவே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்லாம் பார்க்க போனோம். பட் பார்க்கல, அது வேறு விஷயம். பட் ஈவன் தான் அவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் எழுந்துச்சு போனதே வந்து பண்ண பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னாங்க படு பயங்கரமாக இருந்திருக்க வேண்டியதுங்க. இன்னைக்கு கரெக்டாக அப்படி அமையல. இதே நார்மல் டேஸ்லலாம் வந்திருந்தோம்னா பயங்கரமாக இருந்திருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் வந்து பண்ண சன்ரைஸ்க்காக போவோம். ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக பிளான் பண்ணி போவோம். வந்து அந்த டைமில் இந்த மழை எல்லாம் வராத டைமாக தான் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை சன்ரைஸ் பார்க்கணுன்னா சம்மர் டைமில் தான் போகணுமோ, அப்போ தான் ஃபாக் கம்மியாக இருக்கும். இப்போ சம்மர் டைமில் போனால் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளால பார்க்க முடியுங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் தார் காரில் தான் வந்து பண்ண இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸாக அந்த லுக்கு, அந்த ஒரு கெத்து எல்லாமே பயங்கரம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 டோர் தான். அது ஒன்று தாங்க பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா. என்ன செல்லம், நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்ட போலயே. தூங்கு. ஆனால் இப்போ தூங்கி என்னடி பண்ண போற? வீட்டுக்கு தான் வந்துட்டோமே. காலையில் எத்தனை மணிக்கு மாப்பிள்ள நம்மளை எழுப்புனாங்க? நல்லா 3:30 எழுந்திரிச்சிட்டேன். 3:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். டேய் 3:30 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி இருந்திருக்கணும்டா. எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கு இங்கேருந்து நம்ம கிளம்பி இருந்திருக்க வேண்டியதுங்க. பட் வந்து பார்த்தா தம்பி வந்து 3:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சாரு. நான் எத்தனை மணிக்கு மாப்பிள்ள எழுந்திரிச்சேன்? பொறுமையாக 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். டேய் இல்லையடா, 3:30 மணிக்கு நம்ம கிளம்பி இருந்திருக்கணும். ரைட்டா? பார்த்து இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே. வெரி குட். 3:30 மணிக்கு. ஆமாம் கரெக்ட். ஸோ நான் இன்ட்ரோ வ்ளாக்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா 3:30 மணிக்கு கிளம்பி இருந்திருக்க வேண்டியது வந்து 4:30 மணி. யார் ஹாரன் அடிக்கிறேன் என்னன்னு கேளு. என்ன சொல்கிறாங்கன்னு கேளுறா. அந்த அண்ணாவை போக விட்டுருங்க. என்னாச்சு தெரியலையே. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ. ஹாரன் அடிச்சா காது கேட்காதான்னு கேட்குறாங்கடா. என்ன ப்ரோ? ஹார்ன் அடிச்சு தானே வந்துருக்கு, காது கேட்குறீங்களா? அங்கேருந்து ஹார்ன் அடிச்சு வராங்க. ரைட்டாக ஒதுங்கினா என்னதான் எடுக்கிறோம், ரைட் எடுக்கிறோம். என்ன ப்ரோ? இல்லை, அவர் இப்போதான் ஹாரன் அடிச்சது கவனிச்சார். இப்போதான் நாங்கள் கவனிச்சோம். என்னாச்சு உங்களுக்கு? என்னவா தெரியலையே. வேணும் தான் பண்ணுறாங்க. இல்லையடா, அவங்களுக்கு தெரியவே இல்லையே. அவங்க எங்கடா இருந்தாங்க? நான் பார்க்கவே இல்லையடா. நானும் பார்க்கல. இப்போதான் பார்த்து பூனை அந்த டேர்னிங். சரி, டேர்னிங் முடிஞ்சக்கப்புறம் வழி விடலாம் அப்படின்னு நினைச்சு. யாருமே அங்கே இல்லையே. எங்கிருந்துடா வந்தானுங்க? மேஜிக் மேன் மாதிரி வந்துட்டாங்க. சரி உள்ள விடு. ஓரமாக நின்று பேசிக்கலாம். ஓரமாக விட்றா பேசிக்கலாம்.
நம்ம அப்படி உள்ள விடுங்க நிப்பாட்டின எல்லாம் சொந்தக்காரங்க ஏன்னு கேட்பாங்க. ஹலோ பாட்டிங்க இங்கே தான் லெஃப்ட் திருப்பிடா என்னன்னு கேட்டு போயிடலாம். ஹலோ உள்ளே விடு கொஞ்சம் உள்ளே போயிடு. இங்கே தான் இப்போ தான் வெள்ளியங்காடு போயிட்டுருக்கேன். போது நிப்பாட்டுற என்னன்னு கேள்றா. பாப்பா என் கூட தான் இருக்காங்க. அங்கிருந்து 6 நடிச்சிட்டேன். இல்ல பரவாயில்ல. அன்லாக் ப்ரோ என்ன பிரச்சனை? அங்கிருந்து 6 நடிச்சிட்டே வரேன், அப்புறம் கவனிக்காம வரீங்க. நானும் தான் உள்ள உட்காந்துட்டு இருந்தேன். 6 அவ்வளோ நேரம்லாம் ஒன்றும் அடிக்கலைங்களே. நீங்க அடிச்சீங்க, டேர்னிங் முன்னாடி அடிச்சீங்க. சரி டேர்னிங் திரும்பினக்கு அப்புறம் வழி உள்ளான்னு அப்புறம் தான் உங்களை ஸ்லோ பண்ணி விட்டான். எவ்வளவு தூரம் அடிச்சுட்டு வந்தீங்க ப்ரோ? மெயின் ரோட்ல இருந்து எவ்வளவு இருக்கும் மீட்டர்? ஒரு 100 மீட்டர் இருக்குமா? அந்த டேர்னிங்ல 100 மீட்டர் இருக்குமா? அந்த டேர்னிங் வந்ததுக்கு அப்புறம் தான் கவனிச்சேன். அப்புறம் டேர்னிங் சரி டேர்னிங் முடிஞ்சோடனே வழி உள்ளன்னு அப்புறம் நான் ஸ்லோ பண்ணேன். அவ்வளவுதான். லெஃப்ட் ரைட்னு ஏறி வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க 6 அடிச்சு எங்க அடிச்சீங்க? இங்க வந்து நீங்க இங்க தான் அந்த டேர்னிங் முன்னாடி தான் அடிச்சீங்க. அப்புறம் தான் நான் பார்த்தேன். ப்ரோ நாங்க உள்ள வந்துட்டு இருக்கும்போது அடிச்சிட்டு இருக்கோம். நீங்க லெஃப்ட் ரைட் யாரையோ விட மாட்டீங்க. இல்ல ப்ரோ, எவ்வளவு தூரமா வந்துட்டு நீங்க ரொம்ப தூரமா வந்துட்டு கம்மியான டிஸ்டன்ஸ்ல தான் நீங்க வந்து 6 அடிச்சீங்க. கேமரா செக் பண்ணி பாக்குறீங்களா? ஏதோ எங்க மேல தப்பு இல்ல, கேமரா ஆன்ல தான் இருந்துச்சு. கேமரா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையாவே நீங்க திடீர்னு தான் ப்ரோ ஆரன் சவுண்ட். நீங்க மேஜிக் மேன் மாதிரி எங்க இருந்து வந்தீங்கன்னே தெரியல. எந்த இடத்துல? அங்கன்னா இங்க இருந்து லெஃப்ட் எடுத்தீங்களா? அங்க இருந்து அடிச்சிட்டு இருக்கோம். 6 அடிச்சிட்டே வந்தோம். அவர் இறங்குங்க. நான் இருக்கிறேன். இல்ல நீங்க என்ன பெரிய ஆளுங்க உட்கார்ந்துட்டே பேசிட்டு இருக்கீங்க. உங்க மேல தான தப்புங்க. எங்க மேல தப்பு நாங்க சொல்ல மாட்டோம். ப்ரோ நீங்க முதல்ல இறங்குங்க ப்ரோ. முதல்ல ஏன் ப்ரோ இறங்கி பேச என்ன ப்ரோ ஆயிருவீங்க? இருடா யாச்சும் சொல்லியா? நீங்க எந்த ஊர் ப்ரோ ஃபர்ஸ்ட்? ப்ரோ அதெல்லாம் எதுக்கு? எனக்கு சிரிப்பா இருக்கு ப்ரோ. ஏன்னா இது என்ன 6 நடிச்சா இது என்ன பிரச்சனை பண்ணுமா? 6 நடிச்ச வழி விட என்ன தப்பு? நீ வீடியோ எடு. ஏதோ நம்ம மேல தப்புன்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இறங்கி வந்து பேசுங்க ப்ரோ. சரி வா இறங்கி வந்து பேசலாம். 6 நடிச்சு தானே வந்துட்டு இருக்கோம். 6 அடிச்சீங்க ப்ரோ. நாங்க அங்க இருந்து அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க டேர்னிங் முன்னாடி தான் டேர்னிங் முன்னாடி கேமரா பார்க்கலாங்களா? பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு புரியல என்னன்னா நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ? இது இப்படி பேசல எங்க மேல தப்புங்களா? எங்க மேல அப்புறம் நாங்க என்ன ஆமா ப்ரோ, நீங்க வேறவே பண்ண மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. அதனால வந்து கேட்டு விட்டாங்க. யாருமே வேறலாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. நீங்க 6 அடிச்சு கேட்டக்கு அப்புறம் தான் டேர்னிங் சரி டேர்னிங்க்கு அப்புறம் வழி உள்ளான்னு அப்புறம் தான் நான் ஸ்லோ பண்ணி இந்த மிரர் இறக்கி நீங்க கேட்டேன். நாங்க அங்க இருந்து நீங்க வேறவே பண்ணீங்க. மிரர் அங்க இருந்து வந்து இறக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இறக்குறீங்க. அதுக்கு முன்னாடி இறக்குனேன்னு சொன்னேன். நான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இறக்குனேன். அதுதான் ப்ரோ. வழி விட்டீங்கன்னா நாங்க பாட்டிக்கு ஓரமா போயிருப்போமா? அந்த 6 சவுண்ட் எனக்கு கேட்கணுமா? சரி இப்போ என்ன பண்ணலாம்? லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்த்துட்டா இருங்க மெதுவா பேசு. உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க லைசென்ஸ்? லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டா ஜெராக்ஸ் எடுத்து வந்துட்டேன். ஜெராக்ஸ் போய் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சஞ்சீவி 8 போட்டு எடுத்துட்டீங்களா இல்ல எப்படி ப்ரோ? ப்ரோ ஜோக்கா நான் என்னடி பண்ணுவேன்? சிரிப்பா இருக்குடி ப்ரோ. உங்களுக்கு சாரி தான சொன்னேன். சாரி ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? உட்கார். ஏய் ப்ரோ சாரி கேட். என்ன ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரி உட்கார். சண்டை போடணும்னு வந்து பேசிட்டு இருக்காங்களா? ஒரு இதுதானே. நான் பேசிட்டு வரேன். உட்கார். எத்தனை ப்ராப்ளம்? சரி உட்கார். நீ ஏன்டி அழுகுற மாதிரி ஆகுற? உட்கார். இல்ல இப்போ என்ன ஆச்சு? வலி விடல. ஓகே சாரி முடிஞ்சு. இதுக்கே இவ்வளவு பேசுறாங்க. சரி உட்கார். அவங்க ஃபர்ஸ்ட் இறங்கி கேட்டுக்கலாம்லங்கா. அண்ணா சத்தியமா நானும் உள்ளதானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு கேட்கலன்னா ஹாரன் சத்தம். நீங்க உட்கார்ந்துட்டே தானே பேசிட்டு இருந்தீங்க அப்ப கடைசி வரைக்கும். நாங்க தானே இறங்குங்கன்னு சொன்னோம். சரி மயில நீ ஏன் கத்துற? நான் பேசுறேன். நான் பேசி போய் கிளம்பலாம். உட்கார். ப்ரோ தப்பு உங்க மேல. சரிடி நான் பேசுறேன். ஹாரன் சத்தம் கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? வலி அதுக்கு என்ன யாரையோ நீங்க தட்டினாங்களா? இப்ப இல்ல எனக்கு புரியல. என்ன இப்படி பேசுறாங்க? சரி நீ உட்கார். சாஞ்சு உட்காருடி. வரேன். நீ உட்காருன்ட்டல. வரேன். சரி இப்போ என்ன பண்ணலாம்? சரி இப்போ என்ன பண்ணலாம்? சஞ்சீவி செல்லம் நீ உட்காருடி. நீ இப்படி பேச கூடாது. சாரி கேட்கலன்னா சாரி கேளு. அவ்வளவுதான். எதுக்கு வளர்க்கற? அது நம்ம மேல நான் ஏதோ தப்பு பண்ணிருந்தா சாரி ப்ரோ விடுங்க. ப்ரோ அதெல்லாம் அவர்தான் ஓட்டிட்டு அவர்தான் ஓட்டு வந்தாரு. அண்ணா சாரிண்ணா. அது என் தம்பி தானா. சாரிண்ணா விட்டுருங்கண்ணா. அது இல்லங்கா இவரு ஒரு வாரம். ஓகேண்ணா நான் சாரி கேக்குறேண்ணா. இருக்கும்போது நாங்க ஐயோ அண்ணா சின்ன பையனா. அவனுக்கு சின்ன பையனா. அவனுக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அண்ணா சத்தியமா கிடைக்கலண்ணா. அண்ணா சரி விடு. சின்ன பையனா விட்டுருங்கண்ணா. ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க எப்படி பேசிட்டு இருக்கோம் சொல்லுங்க.
வாயில் தான் ப்ரோ. சஞ்சீவி என்ன ப்ரோ நீ ப்ரோ நான் என்ன சொன்னேன் ப்ரோ 6ன்னு சொன்ன கேட்ட. சரி நீ உட்கார் நம்ம பேசிக்கலாம். உள்ள ஏறுறா, நீ உள்ள ஏறுறா. அட விடுங்க அண்ணா 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 நான் கேக்குறேன்லண்ணா, சாரி நான் கேக்குறேன்லண்ணா. பாத்துக்கோ அண்ணா சின்ன பையன் நான் விட்டுருங்கண்ணா, ஒரு சாரி கேளுடா. நான் எனக்கு ஏய் சரி விடுறி. அண்ணா எதா இருந்தாலும் இப்படி பண்றது ரொம்ப தப்புண்ணா, ரொம்ப தப்புண்ணா. சரி விடுறி அன்லாக் இது சின்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப தப்பு பண்றது. ஒரு வண்டி விட்டுறதா போயிருக்கணும். சரி ப்ரோ போதும்ட்டல. நீ ஒரு சாரி கேளு சஞ்சீவி. சரி விடு சாஞ்சுக்காரு. சரி சாஞ்சுக்காரடி. சரி விடு. சாரி தான் கேட்டுட்டு இருக்கீங்க சஞ்சீவி, சாரி வலி விடுவாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எனக்கு அப்பவே லைட்டா டவுட் வந்துச்சு. எனக்கு இப்போ டவுட் சிரிப்பு வந்துருச்சு. ஃபோன் எடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னேன். ஹாப்பி பர்த்டே. Thank you. ஏன் சொல்ல அழுகுற? ஐயோ பயந்துட்டேன். சரி பயப்படாத. சரிடுச்சுலாம் அழாத. சின்ன விஷயம். நீ தானே சொன்ன பர்த்டேக்கெல்லாம் நீங்க எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணவே லைக் இல்லை. எப்படி நல்லா இருந்துச்சா? இப்ப கூட நானா சர்ப்ரைஸ் பண்ணல. நினைவுகள் ஈவென்ட்னு ஒரு ஈவென்ட் பேஜ், அவங்க கிட்ட கான்டாக்ட் நினைச்ச அப்பவே ஸ்டோரி போடுவேன். நேரமாவே வந்திருக்க வேண்டியது. ஆனால் பயங்கர டிராஃபிக்கு. அது போக நான் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தானே உங்களை வர சொன்னேன். காலையில் 7 மணிக்கே வந்துட்டாங்கங்க. நான் இருந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் ஒரு 2 மணி, நான் ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வாங்கினேன். நான் ஃபோனே பண்ணல. ப்ரோ டெஸ்டினேஷன் ரீச்டு ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, பஞ்சுவாலிட்டாக இருக்கணும்ல. வெரி குட். இல்லை எங்களுக்கு பிளேஸும் தெரியாது. நாங்கள் வந்துட்டு பிளேஸை எல்லாம் எந்த ஊர் ப்ரோ? எல்லாருமே கோயம்புத்தூர் தானுங்களா? சந்தோஷம். நீங்கள் போய் சன்ரைஸ் பார்த்துட்டு நீட்டாக முடிஞ்சு. சன்ரைஸ் பார்க்க முடியல, பட் ஈவன் தோ நல்ல வைபாக இருந்துச்சு. நான் vlogல போடுறேன், நீங்கள் லொக்கேஷன் பாருங்கள். சரி ப்ரோ, கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, பார்ப்போம். ஓகே சாரி கேட்டுருங்க ஒரு வார்த்தை. இல்லை ப்ரோ நானும் சாரிடா. சாரி ப்ரோ. இவரு தான் பயங்கர ஆக்டிங். இல்லை என்னால் சிரிப்பு அடக்க முடியலைங்க, சிரிச்சிட்டேன் நான். ஆனால் நல்ல வேலை அது மேனேஜ் ஆயிடுச்சு. சீரியஸாக நாங்கள் சிரிச்சிரோன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே சிரிச்சிட்டீங்களா? சரி ஓகே, எது காட்டிக்கல. ஓகே இல்லை யாருமே காட்டிக்கல. நான் அங்கே 2 பேர் சும்மா தான் நின்றுட்டு இருந்தீங்க. அவங்க காட்டிப்பாங்கன்னு தான் நினச்சேன், பட் அவங்களுமே காட்டிக்கல. இல்லை நாங்கள் தான் சிரிச்சிருவோம் எப்படி. இல்லை நான் சிரிச்சிட்டேன். ஓகே நீங்கள் எது காட்டிக்கல, வெளியே எது காட்டிக்கல. ஓகே சரி, நம்மளே மேனேஜ் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. நீங்கள் காரை விட்டு இறங்க மாட்டீங்க. அது இல்லை ப்ரோ, இறங்க வைக்கிறது இல்லை இறங்கி இப்போ நான் எப்படி ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறது அப்படின்லாம் சொல்லி மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ ஒரு சாரியில் எதுவுமே இல்லை. சாரி கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. பாரு அவ ஸ்வீட்டு சாரி கேட்டா, நானும் சாரி கேட்டேன். போயிட்டு அக்காவை சமாதானப்படுத்துங்க ப்ரோ. சம்பந்தமே இல்லாம இவ்வளோ கேமரா மாட்டுறாருன்னு யோசிச்சேன் அப்பவே. இப்போ நான் அவங்கள அடிக்க வேண்டியது அதெல்லாம் இருக்கு சர்ப்ரைஸ்ல. நான் பண்ணிருப்பேன். இல்ல சிரிச்சிட்டேன் நானு. டேய் சும்மா இருடா, அப்படிலாம் பண்ணக்கூடாது என்னைக்குமே. நம்ம எவ்வளவு இப்போ இந்த மாதிரியான தேவையில்லாத சண்டைகள் கரெக்ட் தான், பட் இதெல்லாம் என்ன ஒரு ஆரம் நடிக்கலைங்கிறது எனக்கு உரிச்சலாயிருச்சு. இதெல்லாம் சரி விடுங்க. 4 வார்த்தை கேட்டிருப்பேன். ஸோ எப்பவுமே இப்படிதான் கை கண் கத்த ஆரம்பிச்சவன். எனக்கு ஐயே ஒரு குட்டி ப்ராப்ளம். என்ன ப்ரோ சாரி தானே ப்ரோ கேட்குறேன். நான் கேட்குறேன் ப்ரோ சாரி, போக ப்ரோ. ஐயோ எனக்கு கோவம் வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா ஒரு சாரி கேட்டிருந்தா முடிஞ்சிருந்துச்சு. ஆமா எப்பவுமேடா ஒரு சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னா சாரி கேட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. ஐயோ எனக்கு நெஞ்சே வச்சுட்டாங்க பாரு. ஆனா இது மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சா ஃபீல் ஆகுது எனக்கு. லைட்டா என்னப்பா பண்றீங்க? ஒரு வேளை இந்த கிரிஞ்செல்லாம் பண்ணி தான் ஆகணும் போலையோ. அழுது அவ்வளோதான். நீங்க அடிச்சிருந்தாங்கன்னா நான் அவ்வளோதான் அழுதுருப்பேன். எங்க அப்பா கூப்பிட்டுருப்பேன். நான் கொஞ்ச நேரத்துல விட்டுருந்தேன். அவர் அங்கிருந்து வந்து என்ன பண்ணுவாரு? ஏய் செம்மையா சந்தோஷமாயிட்டேடி, எனக்கு ஒரே குஷியா இருக்கு. பரவாயில்ல அழுதுட்டேனே. சரி ப்ரோ நான் போயிட்டு வரேன், நீங்க போய் ரெடி. ஓகே சரி போலாம். என்ன ரெடி? கரெக்டா கட்டுட்டா. பாரு இப்படிலாம் கேட்காத. ஓகே ப்ரோ பாய், நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். எங்க ரெடி ஆயிட்டு வரோம்? சர்ப்ரைஸ் அப்படிலாம் இல்லடா, அடுத்தது அப்படியே கிளம்ப வேண்டியதா. மாமா ஏதாவது வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. ஏதாவது கிரிஞ்சா மட்டும் வச்சிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு இதுவே கொஞ்சம் கிரிஞ்சா தான் ஃபீல் ஆச்சு. இந்த முன்னாடி போய் பிராங்க் செத்துட்டாரு 2 நிமிஷத்துலமா. இங்க பாரு எவ்வளவு குஷி ஆயிட்டா பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பண்ணோம், அடுத்தது அப்படியே கிளம்ப வேண்டியதா. அடுத்ததெல்லாம் எந்த பிளான் இல்லை, கேரளாவுக்கு போக வேண்டியதா. அடுத்தது வந்து பண்ண எங்கள் மாமனார் வீட்டுக்கு கிளம்புறோங்க.
இப்படி எல்லாம் பண்றீங்க? ஹாய், லிஃப்ட் வேணுமா? அது பின்னாடி சீட்டு திறக்காது ப்ரோ. ப்ரோ இங்கே வாங்க, இங்கே வாங்க. தேங்க்யூ அண்ணா. இந்த மாதிரி பொம்மை வேஷம் போட்டவங்க எல்லாம் வந்து ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்ல? இல்லையே. நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு சொல்ல. யார் அந்த ஃப்ரெண்டு பார்க்க போறோம் சொல்லுங்க, எனக்கு தலை வெடிச்சிரும். யாரு அப்படின்னு? என் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டா? அதான் வரல, அம்மா பேசிட்டாங்க அப்படிதான் சொன்னாலா? இல்லடி உன் ஃப்ரெண்ட்லாம் இல்லடி, சும்மா ரெடி. அப்ப யார் அந்த ஃப்ரெண்டு? பாருங்க லெஃப்ட்ல யாரும் வரல. போ. ஏன் அம்மா அப்படி பண்ணுறீங்க? போது நிப்பாட்டு. அந்த அண்ணனுக்கு என்னடா மரியாதை அப்புறம்? ஹாய்ண்ணா. ஸ்வீட்டிங்க பாரு. பார்த்தேன். பூ தூவுங்க. சும்மா சார், ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம மச்சானுக்கு வந்து பார்த்தா ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்தா டவுன் டவுன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட்டு, நம்ம கடை மாதிரி. இருங்க கரெக்டாக காட்டுறேன். டவுன் டவுன் உனக்கு தெரியுமா? அந்த கடை தான். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 5:47 ஆச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி எல்லா பர்ச்சேஸுமே முடிச்சாச்சு. நான் வந்து இந்த 2 ட்ரெஸ் எடுத்திருக்கேங்க. ஒரே நிமிஷம். நோ இங்கே வாங்க, மைக்கை மாட்டிட்டு உடனே போயிடுது. ஸோ அண்ணனோட கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ட்ரெஸ் எடுக்கணும்னாலுமே அண்ணன் கடைக்கு வந்துடுவேன். ஸோ வந்து இந்த ஷர்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி எப்போ புது கலெக்ஷன் வந்தாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு வந்துட்டு ஸ்டோன் ஷர்ட்ஸ். ஸ்டோன் ஷர்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே. ஸோ வந்து இந்த ஸ்டோன் ஷர்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரீன் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 எனக்கு. ஸோ என் மச்சானுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஷர்ட்டு தம்பியோட செலெக்ஷனு. அதுக்கப்புறம் இது ஒன்று நல்லா இருக்குது. இது பிளைனா மாப்பில் ஏதோ ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி எடுமாப்பில். அது போக மீதி எல்லாம் பேண்ட்ஸு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் ஒன்று. இது நல்லா இருக்கு. கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. சைனாக்கு போய் எடுத்துகிட்டு வராருங்க. ஸோ வந்து நானுமே வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இவர் போட்டிருக்க ஷர்ட் வந்து பண்ணால் நல்லா இருக்குங்க. ஷர்ட் சூப்பராக இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பட்டனை காணும்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இது பட்டனே கிடையாது. என்னடா பட்டனே காணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாடலே அப்படி தான் ப்ரோ அப்படின்னாங்க. சரி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அது இல்லை ப்ரோ, சைனாலேருந்து எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னாங்க. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா நைட் 7:15 ஆச்சுங்க. ஆக்சுவலி நம்ம பர்த்டேவே முடிய போகுது. ஆனால் நம்ம சர்ப்ரைசஸ் இன்னும் முடியலை. ஸ்வீட்டு பாப்பாவோட கண்ணை கட்ட போகிறோம். இங்கே வா. எப்படி நான் இறங்குவேன்? எப்படி மா இருக்கேன். ஐயோ என்ன மூஞ்சியே தெரியல. இத்தனை நாள் கண்ணு தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. தெரியாத மாதிரி கட்டணுமா? உன்னை ஏதோ கொள்ளையடிச்சு கூட்டு போற மாதிரி இருக்குடி. இப்போ நம்ம மாஸ்க் எடுத்துருவோமா? வேணாம் மாட்டேன். ஓகே, நம்பர் கேளுங்க. அது சின்ன வயசுல இருந்து கேட்போம்ல. ஏனமா பேசாத. இது எவ்வளோ? 2. இது எவ்வளோ? அப்போ 4. அது எப்படி உண்மையாக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த சர்ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி மனசுல ஓடுது. இதுக்கு முன்னாடி பண்ண சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு வாசான்னா அது இவங்களுக்கெல்லாம் பிடிக்கலைங்க. ஆனால் ஒரு மாதிரி அந்த பேனர் நல்லா இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு யாராவது பேனர் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன்னா அதெல்லாம் மனசில் வந்து போச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிடிஎஃப்லாம் நீங்கள் நிறைய பேர் வச்சுருக்கீங்க. பட் இவன் தான் சின்ன பையனாக இருக்கும்போது எப்போ நம்ம லடாக்லாம் போகும்போது ஃபஸ்ட்டு 20 வயசில் கிளம்பும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டுன்னா யாராவது நமக்காக வைக்க மாட்டாங்களா தோணுன டைமு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு நம்ம வைக்கணும்னு நினைக்கும் போது அப்படி ஒரு மாதிரி லைட்டாக ஒரு எமோஷனல் இருந்துச்சு. ஓ இதில் நாங்கள் குதிக்கணுமா? சரி மாப்பிள்ளை, நான் அந்த பக்கம் குதிச்சுறேன். நீ அவங்கள தள்ளி விடு, நான் இந்த பக்கம் தள்ளி விடுனா அந்த தள்ளி விடு. இல்லடி இல்லைம்மா, ஒரு நிமிஷம் இரு. எப்படி வருவ? சரி இரு, இதை கொஞ்சம் இந்த பக்கம் தள்ள முடியுமா? அது என்ன அங்கே போட போறீங்களா? ரிவர்ஸ் எடுக்கிறீங்களா? இது இந்த ஐடியா தோண போயிடுச்சு எனக்கு. நான் 3 பேர் வெயிட் தாங்கிடுவோம்ல. நான் இருக்குன்னு சொல்ல பக்கத்தில். நான் எப்போ நான் கண்ணை திறக்கிறது? மேலே போயிட்டா? என்னன்னு சொல்லுங்க. இது நீ தானே சொன்ன சர்ப்ரைஸ்லாம் மொக்கையா இருக்கு மாமா. என்ன மாமா சும்மா இந்த என்னன்னே தெரியலையா? பயமா இருக்குல்ல. த்ரில்லிங்கா இருக்கும். இருந்தாலும் புடிச்சுக்கோடா, நல்லா புடிச்சுக்கோங்கடா. என்ன மாமா இது புடிச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க? என்னது இது? அது சொல்றேன் இருமா. ஆஹா நீ போட்டுக்கோங்களா? என்னன்னு சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்குல்ல. ஆஹா மாட்டேன்ல. அப்படிதான் நினைக்கிறேன் ஸ்வீட்டு. என்ன மாமா
ये संजू सोल என்ன கடல் மட்டத்திலேருந்து உயர ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம. விட்டுங்க கடலாம் கடல் கோயம்புத்தூர்ல இல்லடி கடல் மட்டம்ங்கிறது ஹைட்டை மீன் பண்ணுவாங்கடி. எதுவுமே ஃபீல் ஆகல. இந்த மாப்பிள்ள நீ எடுத்து பிடிச்சிக்கோ மாப்பிள்ள நம்மள. என்ன ஏதோ வண்டியில போற மாதிரி தான் இருக்கு. டிராக்டர்ல போற மாதிரி இருக்கா? டிராக்டர் தானா? ஆமா டிராக்டர்ல போயிட்டு இருக்கோம் போ. அதுக்கேண்டா இவ்ளோ இது கொடுத்தீங்க? டிராக்டர் தானடா? அது நல்லா இருக்கு. அங்க ஒரு லைட் போட்டு தான் நல்லா இருக்கும். என்னடா ஓபன் பண்ணிடலாங்களா? ஓபன் பண்ணிக்கலாம். 3 ஓகே இருங்க பிரஸ் பண்றது சொல்லுங்க. 3 அங்க திரும்ப இப்படி திரும்ப அந்த பக்கம் பாருங்க. எங்க ஆல்ரெடி இப்படியா? அந்த பக்கம் போய் ஃபைன் ஆயிடும்ல. ரெடி 1 2 3 அட பைலா இங்க பாருங்களேன். ஏய் செத்துட்டேன்டா. ஆனா ஸ்வீட்டு இங்க இருக்கிறத விட ஓகே ஆல்சோ ஓகே சோ எஸ் அங்க தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் பார்த்தேன். சோ எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா ஹேப்பி பர்த்டே ஸ்வீட். எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாமா? ரெடி யார் எங்க பேசுறாரு? ரெடி அது சத்தமா சொல்லு. ரெடி எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். ஓகே ரெடி சூப்பர். இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்ல போயிருக்கலாம்ல. கம்மன் இருங்க. சோ 1 2 3 ஹேப்பி பர்த்டே ஸ்வீட். ஓகே இதோட முடியல. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படியே மாடியில பால்கனில நிக்கிற மாதிரி அப்படியே நின்னு பார்த்துட்டு இருங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பெஷலான டேல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ்லாம் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு தான் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஸோ எஸ் உங்களுக்கு பிடிச்ச நம்மளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்ம தளபதி நெஞ்சு குடியிருக்கும் அப்புறம் நம்ம டிடிஓ வாசன் ப்ரோ அவங்க மனைவி எல்லாரும் வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரே பண்ணுவார் நான் எதிர்பார்க்கலடி. சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. சூப்பர் ஹாப்பி பர்த்டே. சந்தோஷமா இருக்கு. பார்த்து சூப்பர் இது ரியலா இருக்கு. டைமில் ஆச்சுன்னா நைட் 10:20 ஆச்சுங்க. நம்மளோட மாமனார் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ வந்து இப்போ கேரளாவில் தான் இருக்கோம். ஆக்சுவலி அவ்வளோதாங்க பர்த்டே முடிய போகுது. பாப்பா வந்து இப்போ பயங்கர டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி மாப்பிள்ள இருந்துச்சு இன்னைக்கு? சூப்பரா இருந்துச்சு மாமா. பிராங்க்லாம் ஐயோ பிராங்க் தாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த பேப்பர்ஸ்லாம் நிறைய பறந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் பர்ஃபார்ம்லாம் சூப்பரா அவங்க பண்ணாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பண்ணிட்டு இருந்தாரு, மிமிக்ரி பண்ணி அவர் தாங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் மிமிக்ரி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து பண்ண டான்ஸ் ஆடினாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா ஆடினாரு. ஸோ இன்னைக்கு டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் என் லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணது கிடையாதுங்க. அது வந்து அடுத்த வருஷம்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. இனிமேல் எது வேணும் எது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ப்ராங்க் அந்த மாதிரியான விஷயங்கள் வேணும். அது அடுத்த வருஷம் கண்டுபிடிக்காத அளவுக்கு வேற மாதிரி கொண்டு வரணும். இந்த சர்ப்ரைஸ் பண்ண போகிறது தெரிஞ்சக்கப்புறம் என்னங்க சர்ப்ரைஸ், அதை வேற ஏதாவது நம்ம பிளான் பண்ணணுங்க. ஸோ பாப்போம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே டிடிஎஃப் வந்து நம்ம லோகத்தில் படிக்கிற நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் விலைக்கு தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் காலில் இருந்து எந்திரிச்சதுங்க, நான் தூங்கவே இல்லைங்க, பயங்கர டயர்டாக இருக்குங்க. எப்படா போய் போடுவோன்னு இருக்கு. ஓகே டிடிஎஃப் பாய். டேட்டா போய் படிக்கிற உள்ள வேகமாக போட போங்க. அதை மேலும் போட வேண்டியதுங்க. பை டிடிஎஃப் லவ் யூ கோ மிஸ் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்.